எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அவன் உன்னை பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்கானா அன்னைக்கு நான் திட்டினதுக்கு அப்புறம்? அன்னைக்கு நீ திட்டுனதுனா ஆமா, அந்த லைசென்ஸ் இல்லாம கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி திட்டினையே, அதுக்கப்புறமா கூட்டிட்டு போயிருக்கானே. கூட்டிகிட்டு போயிருக்கானா? எப்போடா? எனக்கு தெரியாது. எப்போ கூட்டிகிட்டு போனான்? அது என்னைக்குனா, நீ அன்னைக்கு லைசென்ஸ் இல்லைன்னு சொல்லி வந்தியா, அப்புறம் அவன் லைசென்ஸ் எடுத்துட்டானா, அன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு லீவு. அது என்னைக்குன்னா, என்னைக்கு நீயும் மாமாவும் மதுரைக்கு போயிருந்தீங்கல்ல கடைக்கு சரக்கு வாங்குறதுக்கு, அன்னைக்கு தான். கருப்பா யோ இல்ல கருப்பா, சொல்லுடா. சிரிச்சுக்கிட்டே பேசுனேன், உம்முன்னு ஆயிட்ட. உனக்கு கோவமா? இல்லடா பிள்ளை, இல்லை. ஏன்டா பிள்ளை இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ அன்னைக்கு தான் ஊருக்கு போயிட்டேல கருப்பா. ஆமாம், ஊருக்கு போயிட்டேன். வர்றதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் ஏன்டா பிள்ளை, மறுநாள் தானே நீ கால் வலிக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்த? ஆமா, எனக்கு அன்னைக்கு நல்லா கால் வலிச்சுக்கிட்டே இருந்தது. அன்னைக்கு தான் கூட கருப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அழுகையா வந்தது. அப்புறம் அம்மாட்ட சொன்னேன், அம்மா மாத்திரை கொடுத்தாங்க. அத்தை கூட எங்கேயோ வெளியே போனாங்க. ஆமா, ஜோசியர் வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் நான் தூங்கிட்டேன் காய்ச்சல் அடிச்சதுல. அப்புறம் நீ தானே இருந்த, நீ இருக்கும்போது தான் கண்ணு முழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொன்னேன் பாத்தியா? என்னடா சொன்ன? அந்த நீ வாங்கி கொடுத்தேல இடுப்புல மாட்டுறது, அது தொலைஞ்சு போச்சு. இல்லடா பிள்ளை, அதை கேட்கல. நீ அரவிந்தன் கூட வெளியே போனதை என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா, சொல்லல. காய்ச்சல் அடிச்சதுல மறந்தே போயிட்டேன். சாரி. சரி, எங்க கூட்டிட்டு போனா? அதுவா, சினிமாவுக்கு. சினிமாவுக்குன்னா எந்த தியேட்டருக்கு? நம்ம தெரு கடைசியில் இருக்கே, அங்கேயா? ஆஹா இல்ல, நாங்க பைக்ல ரொம்ப தூரமா போனோம். ரொம்ப தூரமானா எங்கடா? ரொம்ப தூரமா இந்த இப்ப நம்ம போறோம்ல, இதே மாதிரி இன்னொரு ரோடு இருக்கும். அது ரெண்டு பக்கமும் மரமா இருக்கும் கருப்பா. புளியங்காயெல்லாம் கூட இருந்தது. இந்த அந்த அங்கிட்டு அது அது எப்படி போகணும், அது ஒரு பெரிய ரோடு வரும் கருப்பா. பைபாஸ். பைபாஸ்னா எந்த பைபாஸ்டா? எத்தனை பைபாஸ் இருக்கு? நம்ம ஊர்ல 4 பைபாஸ் இருக்கு. 4 பைபாஸ் இருக்கா? அந்த பைபாஸ் எதுனா, அது அங்கிட்டு அப்படியே போகணும். எது நம்ம காலேஜ் பக்கமா? நம்ம காலேஜ் எல்லாம் வரவே இல்லை அந்த பக்கம். ரொம்ப தூரமாடா போனீங்க? ஆமா, ரொம்ப தூரம் ஜல்லுன்னு போனோம். நல்லா ஜில்லுன்னு காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தது கருப்பா. நல்லா குளுன்னு சூப்பரா இருந்தது தெரியுமா? ஏன்டா பிள்ளை, நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது வீட்ல யாரும் ஒருத்தர் கூடவா எங்க போறீங்கன்னு கேட்கல? யாருமே கேட்கலையே. நாங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். மலரு, தாவணியை நல்லா இழுத்து சொருகிக்கிட்டயா? நல்லா சொருகிக்கிட்டே. வண்டியில உட்காரும் போது டயர்ல பாவாடை எதுவும் சிக்கிராம பார்த்து நல்லா பிடிச்சுக்கணும் என்ன? சரி. ஒரு சுடிதாரை போட்டிருந்தேன்னா லேசா இருந்திருக்கும்ல. சுடிதார் எல்லாம் காலேஜுக்கு போகும்போது போட்டுக்கிடணும். லீவ்ல வீட்டில் இருக்கும் போதெல்லாம் தாவணி கட்டிக்கிடணும்னு கருப்பன் சொல்லியிருக்கான். அதான் என்னடா இன்னமும் ஒன்றும் சொல்லலையேன்னு நினைச்சேன். இந்தாடா அரவிந்தா, பிள்ளைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போகணும். பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுன்னு. சரிம்மா. மலரு, எது வேணும்னாலும் அரவிந்தங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு. உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த மேல அரவிந்தங்கிட்ட தான் கேட்கணும்னு கருப்பன் சொல்லியிருக்கான். நான் கேட்டு வாங்கிக்கிறேன். இந்தா தாயே, என்னைய ரொம்ப சோதிக்காத. நான் உன்னைய வையவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். செருப்பு போட்டுக்கிட்டியா? போட்டுக்கிட்டேன். சமத்தா போயிட்டு சமத்தா வரணும். அரவிந்தன் கூடயே தான் இருக்கணும். அவனை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயும் போகக்கூடாது. பராக்கு பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. சரிங்கத்தே. அப்பா எங்கம்மா? உங்க அப்பா எங்க? லீவ் விட்டாலும் பள்ளிக்கூடமே கதையின்னு கிடக்காரு. சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தான் வீட்டுக்கு வராரு. தம்பியும் வீட்டில் இல்லை? அவன் கூட கிரிக்கெட் விளையாட போயிருப்பான். பைக்கு நல்லா ஓட்டிடுவேல அரவிந்தா? அதெல்லாம் நல்லா ஓட்டுவேம்மா. லைசன்ஸ் வேறு வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா ஓட்டுவேன். ஆமாம், முத்துவுக்கு பைக் வாங்கி கொடுத்தது என்னாச்சு? காணும். வாங்கினதை என்ன செய்ய முடியும்? அந்த தூக்கி வீட்டுக்குள்ளே ஏற்றி வச்சிருக்காங்க. அவர் தான் வேண்டான்ட்டார்ல அந்த தோரை. ஏன் வேண்டான்ட்டான்? என்னமோ எனக்கு வண்டியெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான். காலேஜுக்கு பஸ்ஸில் தானே போய்கிட்டு இருக்கான். உங்கள் அத்தைக்காரிக்கு அவன் பைக்கை வேண்டான்னு சொன்னதில் ரொம்ப வருத்தம். நீயாவது வாங்கிக்கிட்டேயா? அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. ஆமாம், இவனை எங்கே ஆள் காணும்? யார், கருப்பனா? அவனும் உங்கள் சித்தப்பாவும் காலையிலேயே மதுரை கிளம்பிட்டாங்க சரக்கு வாங்குறதுக்கு. எம்மா, சித்தப்பா கூட அவன் பேசுகிறானா? அவங்க அப்படியே நடிச்சுக்கிட்டு தெரிவாங்க. அவங்களையெல்லாம் நம்பவே கூடாது. இங்கிட்டு நம்மகிட்ட பேசவே மாட்டேங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எங்கே போனாலும் ஒன்று மண்ணா போய்க்கிடுவாங்க, அங்கிட்டு போய் பேசிக்கிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஒரே நடிப்பாத்தே இருக்கும். நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுன்னு சொல்லி நம்ம முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
நம்மள மாதிரியா நம்மதே மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று மாற்றி பேச தெரியாமல் கெட்டவுதான்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா நான் கிளம்புறேன், அப்பா வந்தால் சொல்லிடுங்க. அவங்க அப்பா சாயங்காலந்தே வருவார். சரியா நீங்கள் போயிட்டு வாங்க. மலரு பத்திரம் என்னடா? சரியத்தே. ஏறி உட்காரு, இப்போ போல ஏறி உட்காரு. நல்லா பிடிச்சிக்கோ அரவிந்த் தானே என்ன? ஆட்டம் தே. அரவிந்தா வண்டியை பார்த்து மெதுவாக ஓட்டு, பிள்ளைய கீழே உழுக தட்டிக்கிறாத. ஏம்மா நான் சூப்பராக ஓட்டுவேம்மா. வேணா வரீங்களா? ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன் உங்களை. என்னைய கூட்டிகிட்டு போகலாம், இன்னொரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகலாம். முதல்ல இவளை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா போ. சரி மலரு வா. டாட்டா. டாட்டா டாட்டா. போயிட்டு வா போயிட்டு வா. வா மலரு, வந்து உட்காரு வா. ம். என்னை நல்லா பிடிச்சிக்கோ என்ன? வா, பார்த்து மெதுவாக ஏறி உட்காரு வா. மலரு இந்த வேகத்தில் போகட்டா? நல்லா இருக்கு. இங்க பாத்தியா காத்தெல்லாம் நல்லா ஜிலு 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 ஜிலுன்னு வருது பாத்தியா? வண்டியில் போகும்போது அப்படித்தானே வரும். ஏன் அரவிந்தா நம்ம நின்னுக்கிட்டு இருந்தா அவ்வளவு காத்து வர மாட்டேங்குது, வண்டியில போனா மட்டும் ஏன் இப்படி காத்து அடிக்குது? அது காற்று எப்போவுமே இருக்கும். நம்ம வண்டியில் போகும்போது அப்படி ஸ்பீடாக காற்றை கிழிச்சிக்கிட்டு போகிறோம்ல, அந்த காற்று நம்ம முகத்தில் அடிக்குது. ஆமாவா? ஆமாம். சரி. இப்போ நம்ம எங்க போறோம்? எங்கே போவோம் சொல்லு? எங்க போவோம்னா எனக்கு தெரியாதுல்ல. சினிமாவுக்கு போவோமா? சினிமாவுக்கா? போவோம். நீ இதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டருக்கு போயிருக்கியா? போயிருக்கமே. நானு நீலா ஐஸ் 3 பேரும் ஒரு நாளைக்கு படத்துக்கு போனோம். இங்கிலீஷ் படத்துக்கு. இங்கிலீஷ் படத்துக்கா? ஆமா, வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு தலையில தொப்பி வச்சுக்கிட்டு போனோம். நானு மாமாவோட வேட்டி சட்டையெல்லாம் கொல்லையில காஞ்சிக்கிட்டு இருந்ததா, அதை எடுத்து மாட்டிக்கிட்டேன். வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு எதுக்கு போனீங்க? அந்த படத்துக்கு அப்படித்தான் போகணுமா அப்படின்னு யார் சொன்னா? நீலா சொன்னா. அப்படி என்ன படத்துக்கு போனீங்க? அதான் இங்கிலீஷ் படம். இங்கிலீஷ் படம் தான். படத்துக்கு பேர் என்ன? அதான் இங்கிலீஷ் படம். எங்க நம்ம ஊர்லையா? நம்ம தெரு கடைசியில ஒரு தியேட்டர் இருக்குல்ல, அங்க. அங்கயா? எப்போ போனீங்க? அதுதான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. சரியான ஆளு, நீ இங்கிலீஷ் படத்துக்கெல்லாம் போயிருக்க. ஆமா, இங்கிலீஷ்ல மார்க் கம்மியா எடுத்தா அந்த படத்துக்கு போனா நல்லா சொல்லி கொடுப்பாங்களாம். அப்படின்னு யார் சொன்னா உனக்கு? நீலா தான் சொன்னா. அப்படியா சொல்லி கொடுத்தாங்க? இல்ல, நாங்க படம் போடுறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து வந்துட்டோம். ஏன்? நாங்க உள்ள போனதும் படமே முதல்ல போடல, ஒரே இருட்டா இருந்தது. நாங்க அங்கன மாறி மாறி உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்பம்போது எனக்கு வயிறு வலிச்சிருச்சு. அப்பேன்னு பார்த்து எங்க அண்ணே, கருப்பே, முத்து எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறமா அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்களா. நாங்க வயிறு வலிக்குதுன்னு அழுதுகிட்டே உட்காந்துருந்தோமா. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா மாமா இருந்தாரு, அத்தை இருந்தாங்க. அப்பம்போது நான் பெரிய பிள்ளையா போனேன். அப்ப நீ எங்கேயோ விளையாட போயிருக்கிறதா எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்னாச்சு? இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நீலா சொன்ன அன்னைக்கே. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். சரி சரி, என்கிட்ட தானே சொன்னேன். விடு விடு, ஒன்றும் இல்லை. உன்கிட்ட சொன்ன ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. போச்சு, நிலாவுக்கு தெரிஞ்சா வைவா. அரவிந்தா அங்க பாத்தியா அந்த புளிய மரத்துல எவ்வளவு புளியங்காயா தொங்குதுன்னு? வண்டி அங்க நிப்பாட்றியா? கல்ல விட்டு அடிப்பமா. எப்போ புளியங்காயை போய் தின்னுக்கிட்டு அப்படி இருக்கும்டா அரவிந்தா, நல்லா இருக்கும். சரி, அதை போய் தின்னுக்கிட்டு பா. உனக்கு பிடிக்காதா? ஆமாம், பல்லெல்லாம் கூசும். கருப்பனும் நானும் எங்கனாலும் இப்படி போகும்போது புளியங்காயை பார்த்தா சரி, உடனே சைக்கிளை நிப்பாட்டி கல்ல விட்டு அடிச்சு எனக்கு எடுத்து கொடுத்துருவான். ஆமாம், அது ஒரு காய். அதை கல்லை விட்டு அடிச்சு வர சாப்பிடணுமாக்கு. சரி, சூப்பரா இருக்கும்டா. நீ நிறுத்தே, நம்ம கல்ல விட்டு அடிப்போம். பேசாம வர்றியா என்ன? நல்லா இருக்கும்டா. நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சினிமா தியேட்டரில் போய். ஐஸ்கிரீமா? நல்லா குளு குளுன்னு. சரி. அரவிந்தா அது என்னது? எது? அங்க பாரு. அது செல்போன் டவரு. செல்போன் டவரா? சரி. ஆமா, அப்படின்னா என்னது? அப்படின்னா செல்போன் டவர்னா செல்போன் டவரு. நம்ம ஃபோனுக்கெல்லாம் அதில் இருந்து தான் நெட்வொர்க் கிடைக்கும். அப்படியா? ஆமா, நெட்வொர்க்னா என்னது? நெட்வொர்க்னா அது 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 ஃபோனில் ஒரு 4 கோடு 5 கோடு இருக்கும். ஆமா, ஒரு 5 கோடு இருக்கும். அரவிந்தா அது சார்ஜ் போட்டா அந்த 5 கோடு வந்துரும். அது இல்லை, அது சார்ஜுக்கு தனியாக இருக்கும். அது போக வேற இருக்கும். இல்லடா, ஒண்ணுதான் இருக்கும். இந்த பக்கம் ஒன்று இருக்கும்ல, இந்த பக்கம் ஒன்று இருக்கும். ஒண்ணுதான் இருக்கும். 2 இருக்கும்னு சொல்கிறேன்ல. லெஃப்ட்டில் ஒன்று இருக்கும், ரைட்டில் ஒன்று இருக்கும். இல்ல அரவிந்தா, ஒண்ணுதான் இருக்கும். போனுக்கு ஓரத்துல ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அதுல 1 2 3 4ன்னு கோடா இருக்கும். நம்ம பேசணும்னா அதுல ஒரு கோடு அழிஞ்சு போகும். அப்புறம் மறுபடியும் சார்ஜ் போடணும். போட்டா மறுபடியும் ஒரு கோடு வந்துடும். ஆமாம், நீ வச்சிருக்கிற சோப்பு டப்பா ஃபோனுக்கு அப்படித்தான் காட்டும். என் ஃபோனில் பாரு, இந்த பக்கம் 4 கோடு காட்டும், அந்த பக்கம் 4 கோடு காட்டும். அது அவன் வாங்கி கொடுத்த போனு தானே, அதை தூக்கி தூரத்தில் போடு. நான் உனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரேன். ஸ்மார்ட் போனுனா? ஸ்மார்ட் ஃபோனுன்னா நான் வச்சிருக்கேன்ல, அதான்.
இந்த இப்படி தொட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாமே வரும். எங்க மாமா வச்சிருக்காரு. அதுவா? ஏன் உங்க மாமா மட்டும்தான் வச்சிருக்காரா? நான் வச்சிருக்கேன், எங்க அப்பா வச்சிருக்காரு. எங்க மாமா கிட்டேனா அதை நான் பார்த்திருக்கேன். எங்க மாமா கிட்ட அந்த போனை வாங்கி நான் பார்த்திருக்கனே. அதுல ஒரு அக்கா பேசுவாங்க. ஒரு அக்கா மட்டும் இல்ல, யாருனாலும் பேசுவாங்க. ஆஹா, அது இல்ல. அதுல ஒரு அக்கா உள்ளுக்குள்ள இருப்பாங்க. நமக்கு ஏதாவது தெரியலன்னு கேட்டோம்னா அந்த அக்கா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே சொல்லி கொடுப்பாங்களா? ஆமா, அந்த அக்கா போனுக்குள்ள தான் இருப்பாங்க. அட லூசே, போனுக்குள்ள யார் இருப்பாங்க? இப்ப எதுக்கு நீ லூசுங்கற? வேற போனுக்குள்ள யாரோ உட்காந்துருப்பாங்கங்கிற? உட்கார்ந்திருக்க மாட்டாங்களா? போனுக்குள்ள போய் யார் உட்காருவாங்க? இப்ப ரேடியோவில் பாட்டு படிக்குது, ஆத்தா வச்சிருக்கால, அதுல பாட்டு படிக்குது. அப்ப ரேடியோக்குள்ள யாராவது உட்காந்துருக்காங்களா? இல்ல, அது ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அங்க உட்கார்ந்து பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு இந்த ரேடியோ வழியா நமக்கு கேட்கும். இது மட்டும் யார் சொன்னா உனக்கு? நான் கருப்பங்கிட்ட கேட்டேன், அவன் தான் சொன்னான். அப்புறம் போன்ல மட்டும் அக்கா உட்காந்துருப்பாங்கங்கிற, அதை அவனா சொல்லி கொடுத்தான்? இல்ல, நானே தான் யோசிச்சேன். நல்லா யோசிச்ச, கிறுக்குத்தனமா. போ. அரவிந்த், அது என்னடா? எது? இந்த இவ்வளவு கம்பி கம்பியா இருக்கு. இது போஸ்ட் மரம் தானே? அது போஸ்ட் மரம் இல்ல, சப்ஸ்டேஷன். இது மாதிரி நம்ம காலேஜுக்கு போற வழியில ஒன்னு இருக்கு. அப்ப நம்ம அந்த வழியில தான் போறோமா? இல்ல, இது நம்ம காலேஜ் போற வழி இல்ல, இது வேற. இது பாரு, இது எப்படி இருக்குன்னு. யாரவிந்தா இத தொட்டா ஷாக்கடிக்குமா? சும்மா தொட்டாலாம் ஷாக்கடிக்காது. உள்ளுக்குள்ள இருக்கிறது எதையாவது போய் நோண்டுனா ஷாக்கடிக்கும். இதுல இருந்து தான் நம்ம வீட்டுக்கு கரண்ட் எல்லாம் வருது. உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? இங்க இருந்து தான் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் கரண்ட் போகும். ரொம்ப அறிவாளி தான் நீ. எனக்கு கருப்பன் சொன்னான். நம்ம காலேஜுக்கு போற வழியில இந்த மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அப்பம்போது நான் கேட்டேன். இங்க பாரு, சும்மா எப்ப பார்த்தாலும் அவன் சொன்னான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க கூடாதுன்னு. அவனை பத்தியே என்கிட்ட பேசக்கூடாது. அவனுமே அப்படிதான் சொன்னான். மலரு, இப்படியே பேசி பேசி நீ கோவப்படுத்தாத. கொஞ்ச நேரம் வாய் மூடிக்கிட்டு வா. போ. அரவிந்தா, அது என்னடா? நொய்யுங்காம வா. இங்க பாரு, அது என்னதுன்னு சொல்லு. எது? அந்த என்னமோ சுத்துது பாரு. அது ஹோட்டல் கடை தானே? அதுல என்னமோ வெள்ளையா சுத்துது பாரு. அது என்னது? தெரியாது. சொல்லு அரவிந்தா. எனக்கு தெரியாது, கம்முனு வா. கருப்பனுக்கு ஒரு போன் போடு. ஏய், எதுக்கு? அவங்கிட்ட அது என்னதுன்னு கேட்போம். பேசாம வா சொல்லிட்டேன். அரவிந்தா, கருப்பன் எதனாலும் உன்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கான். நான் உன்கிட்ட கேட்டா நீ சொல்ல மாட்டேங்கிற. அவங்கிட்ட கேட்போம்டா, உனக்கு தான் தெரியலங்கிறேல. மலரு, நீ கோவப்படுத்திக்கிட்டே இருக்காத. தேட்டர் வந்துருச்சு பாரு, வா இறங்கு. வந்துருச்சா? பாத்தியா, அதுதான் தேட்டரு. இப்ப நம்ம அங்கதான் போறோம். சும்மா எப்ப பார்த்தாலும் கருப்பேன்னுக்கிட்டு. அவன்லாம் இப்படி உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கானா? எம்மா பெருசா இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற தியேட்டர்லாம் இவ்வளவு பெருசா இல்லையே. பாரு எவ்வளவு பெரிய தியேட்டருக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. போமா? போவோம். அதான் அரவிந்தேன். உள்ள வா, உனக்கு என்னென்னலாம் சாப்பிட்றதுக்கு வாங்கி தரேன்னு பாரு. போவோம் போவோம். அது என்ன தியேட்டர்ரா? தியேட்டருக்கு பேர் ஏதாவது தெரியுமா உனக்கு? தியேட்டருக்கு பேர்லாமா வைப்பாங்க? தியேட்டருக்கு பேர் இருக்கும்டா. நமக்கு தானே பேர் வைப்பாங்க. தியேட்டருக்கும் பேர் இருக்கும்டா. என்னம்மா தெரியலையே. முன்னாடியே பெருசா போட்டிருப்பாங்கடா, நீ பார்க்கலையா? அது ரொம்ப பெருசா இருந்தது கருப்பா. அரவிந்தன் கிட்ட கேட்கலையா? அவன் கோச்சுக்கிட்டான். கோச்சுக்கிட்டானா? எதுக்கு? நீ தானே சொன்ன இனிமே எதுனாலும் நான் அரவிந்தன் கிட்ட தான் கேட்கணும்னு. அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லவே மாட்டேங்கிறான்டா, கோச்சுக்கிறான். அதுக்கா கோச்சுக்கிட்டான்? ஆமா, சும்மா நொய் நொய்னு பேசிக்கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சரி, படத்துக்கு போனீங்க. படம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்ல, அப்புறம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்னைய ரொம்ப வஞ்சி சண்டை போட்டுட்டான். உன்னே வஞ்சானா? எதுக்குடா? கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கேன்ட்டு என்னைய வஞ்சுக்கிட்டே இருந்தான். அதனால பாதியிலே வந்துட்டீங்களாக்கும்? சரி, அப்புறம் நேரா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அப்புறம் நாங்க வண்டியில வந்துகிட்டு இருந்தோமா. குட்டி பிள்ளை, இந்த தெரு தாண்டா. இந்த தெருவுல தான் வீடு பார்த்துருக்கேன். ஐ வந்துட்டோமா? முதல்ல வீடு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் பேசலாம் என்ன? சரி. வீடு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிச்சா நம்ம பார்ப்போம், இல்லைன்னா வேண்டாம், வேற பார்ப்போம் என்ன? சரி. இந்த பக்கம் பண்ணி பாட்டுட்டா? நேரா வீட்டு வாசலுக்கே போயிரு. அங்கேயே போயிருவோமா? சரி. அப்படியே மெதுவா மெதுவா போ. தம்பி, வீடு யாருக்கு? எங்களுக்கு தான் பாட்டி. உங்களுக்குன்னா யார் யார் வர போறீங்க? நாங்க 2 பேர் மட்டும்தான். நீங்க 2 பேர் மட்டுமா? உங்களுக்கா? ஆமா தம்பி, உங்களை எங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. பாட்டி, நீங்க பார்த்திருப்பீங்க. எங்க கருப்பு பால் ஊத்த வருவான்ல. மனு, இந்த பக்கம்லாம் நான் பால் ஊத்த வரமாட்டேன்டா. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தடா, நான் பேசுறேன். சரி. ஏன் தம்பி, உன்னை எங்கே பார்த்த மாதிரியே இருக்குப்பா. பார்த்துருப்பீங்க பாட்டி. இந்த ஊர் தான், பக்கத்து ஏரியா. பக்கத்து ஏரியாவா? ஆமா பாட்டி. சரி, இது யாரு இந்த பிள்ளை?
இது என் மானு, பேரு மலர்விழி. மானா அது அந்த பையனோட பொண்டாட்டி பாட்டி. டான்ஸ் அக்கா பொண்டாட்டியா? ஆனா சின்ன பிள்ளையா இருக்கே. ஆமா இவங்கள உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சவங்க தான் பாட்டி. உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா பாட்டி, கிட்டத்தட்ட சொந்தக்காரவங்க தான். சொந்தக்காரவங்களா? ஆமா பக்கத்து ஏரியாவாமா? யார் வீட்டு பையன்? பக்கத்து ஏரியா தான், நல்ல வசதியான வீட்டு பையன்தான். இப்படி வெளியில எல்லாம் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு நான் அப்புறமா எல்லாத்தையும் விலாவரியா சொல்றேன். அப்படியா? வாடகைலாம் கரெக்டா கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. டான்ஸ் அக்கா உங்க வீடு இங்கே இருக்கு? ஆமாப்ல, அங்க பாத்தியா அடுத்த வீடு, அதான் எங்க வீடு. இந்த வீடாக்கா? ஆமா அதான், அதுவும் இந்த பாட்டி வீடு தான். வாடகைக்கு தான் இருக்கேன். சூப்பரா இருக்குக்கா உங்க வீடு. ஆமா ஓட்டு வீடு தான், ஆனாலும் நல்லா தான் இருக்கும். அழகா இருக்கு. உங்க வீடா பாட்டி? நீங்களா கட்டுனீங்க? ஆமா எங்க வீட்டுக்காரர் கட்டினதுதான். அப்படின்னு உங்க தாத்தாவா? நல்லா கட்டியிருக்காரு. தம்பி வீட உள்ள போய் பாக்குறீங்களா? இந்த என் மானு பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் காட்டுங்க பாட்டி. நீ வந்து பாருப்பா. அவ பார்த்தா போதும், அவளுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிக்கும். சரி வா உள்ள வா, காட்டுறேன். வீடு பிடிச்சிருக்கான்னு பாரு. தம்பி அட்வான்ஸ் 30,000, வாடகை 3500 ரூபா. சரிங்க பாட்டி. ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள கொடுத்துடணும். சரிங்க பாட்டி. ஊருக்குள்ள 3500 ரூபாய்க்கெல்லாம் வீடே கிடையாது. குறைஞ்சது 4500ல இருந்து 5000 தான் ஆரம்பமே. தெரியும் பாட்டி. வீட்டுக்குள்ள குழாய் ஒன்றும் கிடையாது, அதனாலதான் வாடகை கம்மி. பாத்ரூமுமே வீட்டுக்குள்ள கிடையாது, கொல்லப்புறம் தான் இருக்கு, அதனாலதான் வாடகை கம்மி. நாங்க வீட்டுக்குள்ள அறையெல்லாம் பாத்ரூம் வச்சு கட்டுறது, தண்ணி குழாய் வச்சு கட்டுறது அந்த பழக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எல்லாமே கொல்லப்புறமும் வாசப்புறமும் தான். அதனாலதான் வாடகை கொஞ்சம் கம்மி. ஆளும் சரிப்பட்டு வரமாட்டேங்கிறாங்க. எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்கணுங்கிறாங்க இப்ப வாரவங்கெல்லாம். அதனாலதான் இந்த வீட்டுக்கு ஆளே வரல. சரிங்க பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுனா இருக்கலாம் யாருனாலும். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு உட்காந்த இடத்துல இருந்தே குழாயத்திற்குன்னு தண்ணி வரணும்னு நினைக்கிறாங்க. மேல் விளையாம வளர்ந்துருச்சுங்க பிள்ளைங்க ஒன்னொன்னும். எங்களுக்கு ஓகே தான் பாட்டி. வீடை மட்டும் எங்கள் மானை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருங்க. சரிப்பா சரி. இந்தா பாப்பா வா போவோம் வா. கருப்பா போட்டுமையா? குட்டி பிள்ளை போடா, போய் பார்த்துட்டு வா. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு என்ன. சரி. வா வா என் பின்னாடியே வா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும், வீட்டில் என்ன பிரச்சனை? வீட்டை விட்டு எதுக்கு வந்துட்டீங்க? அது உங்களுக்கு தெரியாதா? மயில் சொன்னா கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, அதான். அதான்னா? அதான்க்கா, ஒரு அவசரத்தில் கொஞ்சம் எமோஷனல் ஆகி தப்பு பண்ணிட்டேன். சரி சரி. என்னக்கா சிரிக்கிறீங்க? இல்லை, ஒரு காலத்தில் நானும் எதையுமே யோசிக்க தெரியாமல் விவரம் இல்லாதவளாக இருந்தேன். வாழ்க்கையில் அடிபட்டு யார் யார் எப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எனக்கும் கொஞ்சம் புரியும். புரியும்னா என்னக்கா சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. தெரியும்ப்பா, உன்னை பற்றியும் தெரியும், உங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றியும் தெரியும், இந்த பிள்ளைய பற்றியும் தெரியும். அதெல்லாம் இங்கே தானே வரப்போகிறீங்க, சாவகாசமாக பேசலாம். ஆமாம், நீங்கள் இங்கேயாக்கா இருக்கீங்க? இப்போ தான் இங்கே வந்து 1 மாதம்தான் ஆகுது. அதானே, நீங்கள் வெளியூரில் இருக்கிறத தானே கேள்விப்பட்டேன். ஆமாம், வெளியூரில் தான் இருந்தேன். இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். 1 மாதம் ஆகுது. இங்கே நம்ம ஊர் மில்லில் தான் வேலை பார்க்குறேன். ஓ அப்படியா? நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாதுக்கா. ஆமாம், மில்லில் பெரும்பாலும் நைட் டியூட்டி போடுறாங்க. நைட் டியூட்டியை பார்த்துட்டு காலையில் விடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் பகலில் பூரா தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் சாயங்காலம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். அதனால உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மயிலக்காவுக்கு தெரியுமா நீங்கள் இங்கே இருக்கிறது? தெரியும். அதுவுமே இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணா, உங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி சொன்னா. அப்போ தான் நானும் இந்த ஊரில் தான் இருக்கேன்னு சொன்னேன். சரி சரிக்கா. ஆமாம், நீங்கள் காலேஜ் தானே படிக்கிறீங்க, வாடகையெல்லாம் எப்படி தம்பி கொடுப்பீங்க? இல்லைக்கா, கொடுத்துருவேன். சரிப்பா சரி. சரி, வீடு பார்க்க போயிருக்காங்கல்ல, பார்த்துட்டு வரட்டும். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அப்புறம் தானே தெரியும். அதெல்லாம் என் மானப்பிள்ளை பிடிக்காதுன்னு எதையுமே சொல்லாது. உங்களை வேற பார்த்துட்டாளா, அவளுக்கு கன்ஃபார்மாக வீடு பிடிச்சிரும். ஆமாம், டான்ஸ் அக்கான்னு சுற்றி சுற்றி வந்தா. அப்போ சேலை அவுந்து போச்சுன்னு ஓன்னு அழுதுகிட்டு இருந்தா அன்னைக்கு பொங்கல் விளையாட்டு விழாவில். நான் அடுத்த டான்ஸ் ஆட போனதுனால இவளுக்கு சேலையை கட்டி விட முடியலை. அப்புறம் நீயும் உங்கள் அம்மாவும் தானேப்பா கட்டி விட்டீங்க. ஆமாக்கா, ஆமாம். சரி வாங்க பார்த்துக்கலாம், என்ன எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. சரிங்கக்கா, சரி. பாத்திரம் மட்டமெல்லாம் வாங்கியாச்சா? இல்லைக்கா, வீடை பார்த்துட்டு தான் வாங்கலான்னு ஐடியா. வாங்கினா கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இடம் வேணும்ல. ஆமாம், அதுவும் சரிதான். நாளைக்கே குடி வந்துடுவீங்களா எப்படி? நாளை கழிச்சு பங்குனி பிறக்குது. ஆமாக்கா, பங்குனி மாதம் வீடு குடி போகக்கூடாதுன்னு கேள்விப்பட்டேன். நாளைக்கே வந்துடுறோம்க்கா. பாட்டி எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல? பாட்டி கொஞ்சம் நல்ல மனுஷி தான். ஆனால் உங்கள் விஷயம் தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்களோ தெரியலை. நான் பார்த்துக்கிறேன், எப்படி சொல்லணுமோ சொல்லி சமாளிப்போம். பாரு என்ன பண்ணுறது. ஆமாம், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லையேக்கா. அந்த பிள்ளை காலத்தில் ஒரு தாலியை கட்ட வேண்டியதானப்பா.
அம்மா அப்பா இல்லாமல் எப்படி? அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த பாட்டி லேசுப்பட்ட பாட்டி இல்லை, நோண்டி நோண்டி கேட்கும், உத்து உத்து பார்க்கும். ஓ அப்படியா? ஆமாம், பங்குனி மாதம் வேறு பிறக்க போகுது. பேசாமல் ஒரு கோயிலில் வச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு தாலியை கட்டு. என் மானிட்ட தாங்க கேட்கணும் அதை பற்றி. வரட்டும், கேட்டுக்கிறேன். ம் சரிப்பா சரி. துணிஞ்சு பெரிய முடிவு எடுத்துட்ட, அதிலே உறுதியாக நில்லு. ம் சரிங்கக்கா. இதான் வீடு மொத்தம். வீடு சும்மா தான் கிடக்குதேன்னு எங்க வீட்டு அண்டா குண்டாவெல்லாம் கவுத்தி வச்சிருக்கேன். வா பாப்பா உள்ள வா. வந்துட்டேன் பாட்டி. எங்க வீட்டு பாத்திர பண்டமெல்லாம் இங்கே தான் கிடக்கு. யாரும் குடி வரலையே, சரி வீடு சும்மா போட்டு வைக்க கூடாதுன்னு எங்க வீட்டில் எச்சா இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். என்ன? ஆ சரி. ஆமா, உனக்கு சோறாக்க தெரியுமா? பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கியே, அதான் கேட்டேன். சோறாக்கவா? தெரியாது. தெரியாதுன்னா அப்புறம் எப்படி சோறாக்குவ? தெரியலையே. அம்மா கல்யாணம் எப்போ ஆனது? கல்யாணமா? போன மாசம். போன மாசம்னா தையிலையா? ஆமா. ஓஹோ, தாலியை காணும் கழுத்துல? தாலி காணா போச்சு பாட்டி. ஆத்தி, இது காணா போச்சா? ஆமா பாட்டி, காணா போச்சு. எங்க விழுந்ததுனே தெரியல. என்னத்தா சொல்ற? ஆமா பாட்டி, கழுத்துலயே தான் இருந்தது, திடீர்னு பார்த்தா காணும். வீட்லயே அதனால பெரிய சண்டை. சரித்தேன். ஆமா, காலேஜ்லயே படிக்கிறீங்க? ஆமா பாட்டி, பைபாஸ் தாண்டி ஒரு காலேஜ் இருக்குல்ல, அங்க. எந்த பக்கம்? வடவரமா கலவரமா? அது அங்கிட்ட இருக்கு. ரொம்ப தூரம் போகணும். பஸ்லயும் போகலாம், சைக்கிளையும் போகலாம், வந்துடும். பஸ்லையும் போகலாம், சைக்கிளையும் போகலாமா? எந்த காலேஜ்? எல்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் சேர்ந்து படிக்கிற காலேஜா? ஆமா, 2 பேருமே படிப்பாங்க. ஓ, எந்த பக்கம் இருக்குது? அதான் பாட்டி, பஸ்ல ஏறி போகணும். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்க போய் நின்னோம்னா 8:45க்கு ஒரு பஸ் வரும், அதுல ஏறி போகணும். எந்த பக்கம் இருக்குன்னு சொல்ல தெரியாதா உனக்கு? அங்கிட்டு போகணும் பாட்டி, ரொம்ப தூரம் போகணும். சரியான லூசு பிள்ளையா இருக்கும் போலயே. சரி வா, உள்ள வா. காலேஜ் எந்த புறம் இருக்குன்னு சொல்ல தெரியல, கல்யாணம் மட்டும் பண்ணியாச்சு. நம்ம ஊர் பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல பாட்டி, அந்த பக்கம் கூடி போனா ஒரு காலேஜ் வரும்ல, அந்த காலேஜ் தான். ஓ, அப்ப கிழக்க? ஆமா. சரி வா. பாரு, இதான் அடுப்படி. இம்போட்டு பாத்திரம் வச்சிருக்கீங்க பாட்டி, இது எல்லாமே உங்களோடதா? இங்க பாரு, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருக்கோம். அந்த பிள்ளை முன்னாடி இங்கதான் நம்ம ஊர்லயே தான் இருந்துச்சு. அந்த பிள்ளையோட பாத்திரம் எல்லாம் இங்கதான் இருக்கு. நானும் வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் மலிவா இருக்கும்போது நிறைய வாங்கி இங்கே கொண்டு வந்து பறக்க வச்சிருவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மளிகை சாமான்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கினோம்னா இங்கே தான் கொண்டு வந்து அடுக்கி வச்சிருவேன். நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன், சரியா? ஏன் பாட்டி, இதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா? எல்லாத்தையும் சாக்கில் கட்டி தூக்கி பரண்டில் போட வேண்டியதான். அதுக்காக வாடகைக்கு வீட்டை விட்டு போட்டு என் சாமானை கொண்டு வந்து இங்கேயே வச்சுட்டு இருக்க முடியுமா? ஏன் பாட்டி, இதெல்லாம் சும்மா தான் இருக்குன்னா நாங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கிட்டுமா? நாங்களே இந்த மாதிரி தான் பாத்திரம் வாங்க போகிறோம். இது நல்ல கதையாக இருக்கே. இது எல்லாமே என் மக புழங்குனது. கொடுக்க மாட்டீங்களா? சரி வச்சுக்கோங்க, நாங்க புதுசா வாங்கிக்கிடுவோம். இனிமே தான் எல்லாம் வாங்கணுமா? ஆமா பாட்டி, வாங்கினா கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இடம் வேணும்ல, அதனால வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க போய் எல்லா பாத்திரமும் வாங்கிட்டு வருவோம். பால் காய்ச்சறதுக்கு உங்க வீட்டுல இருந்து ஆளுகள்லாம் வருவாங்களா? என்னைக்கு குடி வர போறீங்க? எங்க கருப்பங்கிட்ட தான் கேட்கணும். கருப்பண்ணா அது வெளியே நிக்கிற பையனா? ஆமா. ஆமா, அதாரு உன் மாப்பிள்ள? எங்க மாமா பையன். ஓ, அப்ப காதல் கல்யாணமா? ஆமா, நானும் கருப்பனும் லவ் பண்ணோம். சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? பிரச்சனைனா சண்டை வந்துடாதுல்ல? ஏற்கனவே சண்டை போட்டுட்டோம் பாட்டி, சண்டை போட்டுட்டு தான் இங்கிட்டு வந்துட்டோம். சண்டை போட்டீங்களா? யார் கூட? எங்க பெரியத்த கூட. உங்க பெரியத்தையா? அது யாரு? அது எங்க அரவிந்தன் இருக்கான்ல, அவங்க அம்மா. அரவிந்தனா? அது யாரு? எங்க அரவிந்தன் பாட்டி. உங்க அரவிந்தன்னா யாரு? எனக்கு எப்படி தெரியும்? யார் அவன்? அதான் எங்க பெரியத்த பையன்னு சொன்னேன்ல. எம்மா, பெரியத்தனை யாருன்னு கேட்டா அரவிந்தனோட அம்மாங்கிற, அரவிந்தன் யாருன்னு கேட்டா பெரியத்தையோட பையங்கிற. ஆமா. உனக்கு அவன் என்ன வேணும்? அதான் எங்க பெரியத்தையோட பையன். சரியா போச்சு, சரியான லூசு பிள்ளைகிட்ட தான் மாட்டிக்கிட்டேன் போல. சரி, கழுத்துல தாலி இல்லையே, கல்யாணம் ஆன பிள்ளை இப்படி தாலி இல்லாம இருக்கலாமா? என்னம்மா தெரியலையா பாட்டி, எங்க கருப்பங்கிட்ட தான் கேட்கணும். என்னத்தை கேட்கணும்? என்ன கேட்கணும்? இந்த இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அதுதான். இல்ல பாப்பா, ஒரு தாலி வாங்கி கழுத்துல மாட்ட வேண்டியதானே? அதான் தொலைஞ்சு போச்சுல பாட்டி. தொலைஞ்சு போகட்டும், அதுக்காக வெறுங்கலத்தோட இருக்க முடியாதுல்ல கல்யாணம் ஆன பிள்ளை. உன் புருஷன் கிட்ட சொல்லி ஒரு தாலியை வாங்கி கழுத்துல கட்ட சொல்லு. அரவிந்தன் கிட்டயா? உன் புருஷன் பேர் என்னது? அரவிந்தன் பாட்டி. அரவிந்தனா? அப்ப வாசல்ல நிக்கிறது